அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின். பல திக்ருகளை மிகைக்கும் ஒரு சிறந்த திக்ர் என்ன என்பதனை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு பின் அதிகாலையில் அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது அவர் தனது தொழுமிடத்தில் அமர்ந்து இறைவனை துதித்து கொண்டு இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பகல் தொழுகை அதாவது லுஹா தொழுது விட்டு வந்த போதும் அவர்கள் அதே இடத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆம் என்றார்கள். அதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களிடம் இருந்து சென்றதற்கு பிறகு 4 துதி சொற்களை 3 முறை மட்டும் சொன்னேன். அவற்றை இன்றைக்கெல்லாம் நீங்கள் சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீர் சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும் என்று கூறி அந்த துதி சொற்களை அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன். عدد خلقه அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் ورضا نفسه அவன் உவக்கும் அளவுக்கும் وزنة عرشه அவனது அரியணையின் எடை அளவுக்கும் ومداد كلماته அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும், அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடையளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவன் தூயவன் என துதிக்கிறேன் என்பதே அதன் முழுமையான அர்த்தமாகும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு ஆகு சிறந்த திக்ரை நாம் தினமும் ஃபஜ்ர் நேரத்தில் ஓதி எல்லாம் வல்ல இறைவனின் ஈடில்லா அருளையும் கருணையையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.